வணக்கம். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அதனுடைய தொடர்ச்சி 7ஆம் வகுப்புல 2ஆம் பருவத்துல இயல் 5 அதனுடைய பொருண்மை. இயல் 5 பொருண்மை என்னன்னா கல்வி, கல்வி குறித்த செய்யுள், கல்வி குறித்த உரைநடை, கல்வி குறித்த அந்த விரிவானம் தொடர்பான கதைகள் மட்டும்தான் இந்த இயல் 5 பொருண்மை. அந்த வகையில நமக்கு பாடப்பகுதியில பாரதிதாசனுடைய செய்யுள இன்பத் தமிழ் கல்வி அப்படிங்கிற தலைப்புல நமக்கு பாடப்பகுதியா கொடுத்திருக்கிறாங்க. பாடலை இந்த செய்யுளை நான் ஒரு முறை வாட்சி அமைச்சிடறேன் பாருங்க. ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட, என எழுதென்று சொன்னது வான், ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்றுரைத்து, காடும் கழனியும் கார்முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனிக்கும், ஆடுமயில் நிகர் பெண்கள் எல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றார். சோலை குளிர்தரு தென்றல் வரும் பசும் தோகை, மயில் வரும் அன்னம் வரும் மாலை பொழுதினில் மேற்றிசையில் விழும் மாணிக்க பருதி காட்சி வரும், வேலை சுமந்திடும் வீரரின் போல் உயர் வெப்பென்று சொல்லி வரைக என்றும், கோலங்கள் யாவும் மலைமலையாய் வந்து கூவின என்னை. இவற்றிடையே இன்னலிலே தமிழ் நாட்டின் உள்ளே உள்ள என் தமிழ் மக்கள் துயருற்று எறிந்தனர். அன்னதோர் காட்சி இரக்கம் உண்டாக்கி என் ஆவியில் வந்து கலந்ததுவே. இன்பத் தமிழ் கவி யாவருக்கும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்திவிட்டால் துன்பங்கள் நீகும், சுகம் வரும், நெஞ்சினில் தூய்மை உண்டாகிவிடும், வீரம் வரும். அப்படிங்கிறதா நமக்கு இந்த பாடப்பகுதியில கொடுத்திருக்கிற பாடம். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, பாரதிதாசன் சொல்றாரு, ஒரு கவிதை எழுதலாம் அப்படின்னு ஒரு ஏடும் ஒரு எழுதுகோலும் எடுத்தேன். என்ன சொல்றாரு அடுத்து? என்னை கவிதையாக எழுதுக என்று வானம் கூறியது அப்படிங்கிறாரு. அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க. நீரோடையும் தாமரை மலர்களும் எங்களை ஓவியமாக கவி ஓவியமாக தீட்டுக அப்படின்னு அவர் முன்னாடி வந்து நிக்கிறான். அடுத்தது காடும் வயல்களும் கருநிற மேகங்களும் என் கண்களை கவர்ந்து கவிதையில் இடம்பெற முயன்றன. அதாவது அந்த கவிதை என்ன பண்ணுதான், எங்களையும் சேர்த்து எழுதுங்க அப்படின்னு இந்த வெண்மொழியிலும் கருமேகமும் வானமும் சொல்லுதான். அடுத்து ஆடு மயில் போன்ற பெண்கள், எவ்வளவு அழகா ஒண்ணு சொல்றாரு பாருங்க. மயில் எப்படி தன்னுடைய தோகை விரித்து ஆடுதோ அதுபோல ஆடு மயில் பெண்கள் அன்பினை கவிதையாக எழுதுங்கள், எங்களையும் இந்த கவிதையில சேர்த்து எழுதுங்க அப்படின்னு அவருடைய சிந்தனையில வந்து நிக்கிறாங்களாம். அடுத்ததாக சோலை, தோட்டம் சொல்றோம் இல்லைங்களா, அழகான பூஞ்சோலை, அதில் குளிர்ந்த தென்றல் வந்தது, வந்து பசுமையான தோகையுடைய மயில் வந்தது. அடுத்து என்ன வந்ததான், அன்னம் வந்தது. அதற்கடுத்து மாணிக்கம் போல் ஒளி வீசக்கூடிய மேற்கு திசையில் மறைகின்ற பருதி. பருதி அப்படின்னா கதிரவன். இதை வினாவா கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அந்த கதிரவனும் வந்தான். எதற்காக? எங்களையும் கவிதையில் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று. அடுத்ததாக வேளேந்திய வீரர்கள் மலை போன்ற எங்களும் தோள்களின் அழகினை எழுதுங்கள் என்றனர். இவ்வாறு அழகிய காட்சி எல்லாம் என் கண் முன்னே வந்தது. ஆனால் நான் என்ன எழுதினேன்? துன்பத்தில் கிடக்கும் என் தமிழ்நாட்டு மக்கள் நிலைமை. என்னதான் அழகழகான என்னுடைய கவிதைகள்ல இதெல்லாம் பாடுபொருளாக வந்து என்னை பாடு என்று கூறினாலும் என் சிந்தையில் என்ன இருந்தது என்றால், என் தமிழ்நாட்டில் துன்பப்படும் மக்களின் அறியாமையில் தூங்கி கிடக்கிறார்கள். அது என்ன அறியாமை? நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாம இருக்காங்க பாத்தீங்களா, அந்த மனநிலை. இதற்கு பேர் தான் அறியாமை. யார் இருக்கிறா அப்படி? நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறாங்க. அடுத்ததாக அந்த காட்சி என் மனதில் இரக்கத்தை உண்டாக்கி என் உயிரில் வந்து கலந்து விட்டது. இந்த துன்பம் நீங்க அனைவரும் இன்பத் தமிழ் கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் என்னும் நிலை ஏற்பட வேண்டும். அந்நிலை ஏற்பட்டால் இந்த உலகில் வாழும் உயிர்கள் அனைத்திற்கும் துன்பம் நீங்கிவிடும், நெஞ்சத்தில் தூய்மை உண்டாகிவிடும். அதுதான் இந்த பாடலுக்கான பொருள். ஆசிரியர் குறிப்பு அப்படிங்கிற பகுதியில் நாம பார்த்தோம்னா பாரதிதாசன் பற்றிய குறிப்புல இவங்க ஒரு கவிஞர், இதழாளர், இதெல்லாமே நமக்கு தெரியும், கீழ் வகுப்புல படிச்சிருப்போம். கூடுதலா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கதை, கட்டுரை, நாடகம் ஆகியவற்றை படைப்பதில் உள்ளவர். இவருடைய குறிப்பிடத்தகுந்த படைப்புகள் என்ன அப்படின்னா பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசை அமுது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காப்பியம் முதலான பல நூல்களை எழுதியுள்ளார். அடுத்து ஒரு முக்கியமான வினா, இவருடைய பிசுராந்தையார் என்னும் நாடகத்திற்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்துள்ளது. இது கொஞ்சம் முக்கியமான வினாவா வரும் இந்த பகுதியில. அடுத்தது சொல்லும் பொருளும் அப்படிங்கிற பகுதிக்கு வந்தோம்னா, எத்தனிக்கும் அப்படின்னா
முயலும், முயற்சி செய்தல் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு. வெறுப்பு, இது முக்கியமானது, கவனிச்சுக்கலாம். வெறுப்பு என்பதன் பொருள் என்ன அப்படி கூட உணவா கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது. வெறுப்பு அப்படின்னா மழை அப்படின்னு அர்த்தம். கழனி என்றால் வயல் அப்படின்னு அர்த்தம். நிகர் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், சமம் சொல்றோம் இல்லையா, சரிக்கு நிகர் அப்படின்னு சொல்ல முடியாது. நிகர் அப்படின்னா சமம் என்பதனுடைய பொருள். பருதி, நம்ம செய்யுள்ளே பார்த்தோம் இல்லையா, பருதி அப்படின்னா சூரியன் அப்படின்னு அர்த்தம். அன்னதோர் அப்படின்னா அப்படி ஒரு அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. கார் முகில், இது உங்களுக்கே தெரியும், மழை மேகம். அடுத்ததாக துயின்றார் அப்படின்னா உறங்கினார் அப்படிங்கிற ஒரு பொருள். இதில் இந்த பகுதியில் இதெல்லாம் வினாவாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அவ்வளவுதான். அடுத்து அழகான ஒரு செய்யுள். நமக்கு இந்த பாடப்பகுதியில் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா அழியா செல்வம் அப்படின்னு எதை சொல்றாங்க, கல்வியை தான் சொல்றாங்க. நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா நாலடியாரில் இருந்து ஒரு அழகான ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க. அந்த பாடலை வாசிக்கிறேன், கவனிங்க. வைப்புலி கோட்படா வாய்த்தீயிற் கேடில்லை, மிக்க சிறப்பின் அரசர் செறின் வவ்வார், எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன விச்சை மற்று அல்ல பிற. ஆசிரியர் யாருன்னா பொதுவான ஆசிரியர்கள் நமக்கு கிடையாது, சமண முனிவர் அப்படின்னு தான் கொடுத்திருக்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறது நான் பின்னாடி நூல் குறிப்புல சொல்லிடுறேன். மீண்டும் ஒருமுறை பாடலை படிக்கிறேன், கவனிங்க. வைப்புலி கோட்படா வாய்த்தீயிற் கேடில்லை, மிக்க சிறப்பின் அரசர் செறி வவ்வார், எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன விச்சை மற்று அல்ல பிற. இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னா, ஒன்னாவது படிக்கிறீங்க கவனிங்க. வைப்புலி கோட்படா, வைப்புலி அப்படின்னா ஒரு பாதுகாப்பான அறை வைங்களேன், செல்வத்தை சேர்க்கக்கூடிய ஒரு இடம். இந்த கல்வி என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாம எவ்வளவு சேர்த்து வச்சாலும் அல்ல குறையாது, கொடுக்கவும் குறையாது. இந்த கல்விக்கு அப்படி ஒரு பெரும் மதிப்பு இருக்கு. கொடுக்க மற்ற பொருள்கள் எல்லாம் குறையும், ஆனா இந்த கல்வி செல்வம் மட்டும் என்ன ஆகுமா, அல்ல குறையாது, கொடுக்க பெருகும். அதான் சொல்றாங்க, வைப்புலி கோட்படா, எடுக்க குறையாது, வாய்த்தீயிற் கேடில்லை அப்படின்னு என்னது, ஒருவருக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் அது குறையாது, தன்னுடைய அளவில் இருந்து குறையாது. சரி, அடுத்தடி பாருங்க. மிக்க சிறப்பின், அதாவது மிக சிறப்பு வாய்ந்த அரசர் செறி வவ்வார். வவ்வுதல் அப்படின்னா பற்றுதல், பிடித்தல் அப்படின்னா, எவ்வளவு பெரிய அரசனாக இருந்தாலுமே கூட ஒருவருடைய கல்வி செல்வத்தை படையெடுத்து சென்று அபகரிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, எச்சம் அப்படின்னா நம்ம இலக்கணத்துல பார்ப்போம். எச்சம் அப்படின்னா மிச்சம்னு அர்த்தம். இங்க நம்ம எதை எச்சம்னு சொல்றோம், தன்னுடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் தனக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகளுக்கு எதை எச்சமாக வைத்து செல்ல வேண்டும், அதாவது சொத்தாக ஒரு வீடோ ஒரு தோட்டமோ ஒரு வயலோ, அதை நாம் என்ன பண்ணக்கூடாது, சொத்தா வச்சுட்டு போக கூடாதான் வரக்கூடிய தலைமுறைக்கு. எச்சம் என ஒருவன் மக்களுக்கு செய்வன, மக்கள்னா எங்க, தன்னுடைய புதல்வன் குழந்தைகள் அர்த்தம். அதாவது அந்த பொருளை தான் நம்ம இங்க பார்க்கணும். எதை வச்சுட்டு போகணுமா, விச்சை, அதாவது இங்க கல்வின்னு அர்த்தம். நீ உன்னுடைய வருங்கால தலைமுறைக்கு எதை வைத்து செல்ல வேண்டும் அப்படின்னா கல்வியை மட்டும்தான் வைத்து செல்ல வேண்டும். ஏனென்றால் அந்த கல்விதான் என்னாகாது, காலத்தால் அழியாது, பகைவராலும் என்னாகாது, கொல்ல முடியாது, எடுக்க குறையாது, கொடுக்க வளர்ந்து கொண்டே வரும் அப்படின்னு சொல்றாங்க. மீண்டும் படிக்கிறோம் பாருங்க. வைப்புலி கோட்படா வாய்த்தீயிற் கேடில்லை, மிக்க சிறப்பின் அரசர் செறின் வவ்வார், எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன விச்சை மற்று அல்ல பிற. இந்த பாடலடி யார் எழுதுனதுன்னா சமண முனிவர். கொஸ்டின் வினா எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, இந்த பாடலடியை கொடுத்து எந்த நூலில் இது இடம்பெறுகிறது அப்படின்னா நாலடியார். அந்த நூல் பற்றி ஒரு சின்ன ஒரு குறிப்பு சொல்லிடுறோம் பாருங்க. இந்த நாலடியார் என்னன்னா ஒரு தொகை நூல், அதாவது குறிப்பிட்ட ஒரு முனிவரால் ஆசிரியரால் எழுதப்பட்ட நூல் அல்ல. பல்வேறு முனிவர்களால் பல்வேறு காலங்களில் வாழப்பட்ட ஆசிரியர்களுக்கு தொகுத்து கூறப்பட்டதுதான் இந்த நாலடியார். சமண நூல், இதுவும் வினாவாக கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கு. நாலடியார் என்ன நூல் அப்படின்னா சமணம், என்ன மதம், என்ன வழி, என்ன நெறினா சமண நூல் அப்படின்னு சொல்லலாம். இது 11 கீழ்கணக்கு நூல்களும் ஒன்று. இதை எப்படி திருக்குறள் நாம அறம் பொருள் இன்பம் அப்படின்னு பால் வகுப்பா பிரிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதை போலவே இந்த நாலடியாரும் அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பாலால் பகுக்கப்பட்டுள்ளது. இதற்கு மற்றொரு பெயர் வேளாண் வேதம் அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்கு. இன்னும் சொல்ல போனா திருக்குறளுக்கு அடுத்து சிறப்பாக போற்றப்படக்கூடிய ஒரு நூல், இன்னும் திருக்குறளோடு நெருங்கிய தொடர்புடைய ஒரு நூல், அதாவது ஆளும் வேலும் பண்டுக்குருதி நாலு ரெண்டும் சொல்லுக்குரிய ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ஆளும் வேலும் ஆலமரமும் வேளமரம் அதனுடைய எப்படி பல்லுக்கு உறுதியோ அதை போல நாலும் ரெண்டும். இந்த இடத்துல எதை சொல்றாங்கன்னா நாள் அப்படின்னா நாலடியாரையும்,
இரண்டு அடிகளாலான திருக்குறளையும் சொல்றாங்க. அந்த அளவுக்கு திருக்குறளோடு ஒப்புமை உடையது, திருக்குறளுக்கு அடுத்து சிறப்பாக போற்றப்படக்கூடிய ஒரு நூல். அடுத்ததாக இந்த பகுதியில் சொல்லும் பொருளும் என்ன வரும் அப்படின்னா, வைப்புலி என்பதன் பொருள் என்ன அப்படின்னா, பொருள்களை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு இடம் பார்த்தோம் இல்லையா, அதை உணவாக கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து கோட்படா அப்படின்னா எவராலும் கொல்லப்படாத, கவரப்படாத அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு. அடுத்து வாய்த்து ஈல் அப்படின்னா வாய்க்கும்படி கொடுத்தல் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு. அடுத்து இது கொஞ்சம் முக்கியமாக வினாவா கேட்கலாம், விச்சை என்பதன் பொருள் என்ன? விச்சை அப்படின்னா கல்வி அப்படின்னு அர்த்தம். அவ்வளவுதான். இந்த பாடப்பகுதியில வினாவா எதெல்லாம் கேட்பதற்கான வாய்ப்புகள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது அவ்வளவுதான். அடுத்த பாடம் என்னன்னா உரைநடை. வாழ்விக்கும் கல்வி, அதாவது ஒருவருடைய வாழ்வில் கல்வி எவ்வாறெல்லாம் பயன்படுகிறது, அவனுடைய முன்னேற்றத்திற்கு இந்த கல்வி அப்படிங்கிறது எங்கெங்கெல்லாம் பயன்படுகிறது அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு பொருள் மீது இந்த பாடத்தில் நாம பார்க்க போறோம். காலமறிதல். ஒரு செயலை செய்வதற்கு என்று ஒரு காலம் இருக்கு. திருக்குறளை சொல்லுவாங்க, எய்தற்கரிய எய்ந்தக்கால் அந்நிலையை செய்தற்கரிய செயல். ஒரு செயலை எவ்வாறு செய்ய வேண்டுமோ அந்த காலம் வாய்க்கும் பொழுது உடனே செய்து முடித்தல் வேண்டும். இந்த நான் சொன்ன திருக்குறள்ல இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இது ஒரு உதடு ஒட்டாத ஒரு திருக்குறள். பல திருக்குறள் இருக்குது உதடு ஒட்டாத திருக்குறள், அதுல இது ஒரு திருக்குறள். எய்தற்கரிய இயந்தக்கால் அந்நிலையே செய்தற்கரிய செயல், உதடு ஒட்டாத ஒரு திருக்குறள் இருக்கு இல்லையா, இது கல்வி தொடர்பான ஒரு திருக்குறள் அவங்க பாடப்பகுதியில கொடுத்திருக்கிறாங்க. அடுத்து என்ன கொடுத்திருக்கிறாங்கன்னா, கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. அது என்ன கேடில், அது இரண்டா பிரிக்கணும். கேடு கூட்டல் இல். கேடு அப்படின்னா குற்றமில்லாத விழுச்செல்வம் கல்வி. வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, ஒருவனுக்கு செல்வம் அப்படிங்கிறது என்னது? குற்றமில்லாத செல்வம் எது அப்படின்னா கேடில் விழுச்செல்வம் கல்வி. ஒருவனுக்கு கல்விதான் விழுச்செல்வம், மாடல்ல மற்றவை எல்லாம் செல்வங்களே அல்ல அப்படிங்கிற ஒரு திருப்பி நம்ம பாடப்பகுதியில் கொடுத்திருக்காங்க. அடுத்து விலங்குக்கும் மனிதனுக்கும் என்னையா அப்படி வித்தியாசம்? இந்த கல்விதான வித்தியாசம். விலங்கோடு மக்கள் அணைய இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். கற்றவரெல்லாம் மனிதர்கள் உயர்தினை என்றும் கல்லாதவரெல்லாம் விலங்குக்கு ஒப்பாவர்கள் அகிலை என்றும் வள்ளுவர் என்ன சொல்றாரு? பகுத்து சொல்றாரு. சரி, அடுத்ததாக கல்வியும் கல்வியும் அப்படிங்கிற தலைப்பு நாம் இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பாரதியாருடைய ஒரு சின்ன கூற்று கேட்கலாம். இது கொடுத்து யார் சொன்னாங்க கூட கேட்கலாம். அந்த கூற்று என்னன்னா, பள்ளி தளமனைத்தும் கோயில் செய்வோம் எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். பள்ளி தளமனைத்தும் கோயில் செய்வோம் எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். இந்த கூற்றை கொடுத்து கீழே நாமக்கல் கவிஞரா பாரதியார் கொடுத்தா நீங்க பாரதியார் அப்படிங்கிற விடையை சூஸ் பண்ணிடுங்க. அடுத்ததாக நூல்களில நமக்கு இந்த பாடப்பகுதி யாருடைய கட்டுரையிலிருந்து எடுத்து தொகுப்பா கொடுத்திருக்காங்க அப்படின்னா, முனிசாமி அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. இவருடைய இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு முன்னாடி ஒரு அடைமொழி ஒரு பெயர் கொடுக்குறாங்க. என்ன அடைமொழினா திருக்குறளார். தன்னுடைய வாழ்வில் திருக்குறளை பின்பற்றி கதைகள், கவிதைகள், பல நகைச்சுவை பட்டிமன்றங்களை இவர் பேசி திருக்குறளை மேன்மைப்படுத்தியிருக்கிறார். அதனால இவருக்கு என்ன பேர் இருக்கிறாங்க முன்னாடி அப்படின்னா, திருக்குறளார் வி முனிசாமி. இதே கூட வினாவா கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கு. திருக்குறளார் எனும் அடைமொழியில் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு வினாவா கூட கேட்கலாம். இவர் என்னென்ன நூல்கள் எழுதியிருக்கிறார் திருக்குறள் தொடர்பாக அப்படின்னா, வள்ளுவர் உள்ளம், வள்ளுவர் காட்டிய வழி, திருக்குறளின் நகைச்சுவை, திருக்குறள் உரை விளக்கம். மீண்டும் சொல்றேன் கவனிங்க. வள்ளுவர் உள்ளம், வள்ளுவர் காட்டிய வழி, திருக்குறளின் நகைச்சுவை, திருக்குறள் உரை விளக்கம் முதலான நூல்களை எழுதியிருக்கிறார். இந்த பாடப்பகுதியில வினாவான கேட்பதற்கான பகுதியை முழுவதும் நாம பார்த்துட்டோம். அவ்வளவுதான். அடுத்து இந்த இதுல நாம பார்க்க போறக்கூடிய இந்த துணை பாடம் விரிவான பகுதியில் என்ன பார்க்கிறோம்னா, பள்ளி மறுதிறப்பு. இது கதை தொடர்பான செய்திகள் நமக்கு அந்த அளவுக்கு வினாவாக கேட்பதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் ஆசிரியர் குறிப்புல ஒரு சில வினாக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் அதை மட்டும் இப்ப முன்னாடி படிச்சு காமிச்சிடுறேன். நமக்கு இந்த பகுதியில யாருடைய கதையை பாடமா கொடுத்திருக்காங்க அப்படின்னா, சுப்ரபாரதி மணியன் அவருடைய கதையைத்தான் எடுத்து நமக்கு பாடப்பகுதியாக கொடுத்திருக்கிறாங்க. இவர் தொடர்பான செய்திகள் மேல் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இது கொஞ்சம் அடுத்தது ஒரு வினாவா கேட்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு முறை, இதை மையப்படுத்தி கதைகளையும் கட்டுரைகளையும் கவிதைகளையும் எழுதியவர். இப்ப இதையே கூட வினாவாக கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு முறையை
வலியுறுத்தி கதைகள் எழுதியவர் யார், கட்டுரைகள் எழுதியவர் யார், கவிதைகள் எழுதியவர் யார் அப்படின்னு வினாவா கேட்டாங்கன்னா அதற்கு விடை என்னங்க, சுப்ரபாரதி மணியன். இதை வினாவா கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து இவர் வேற என்னென்ன நூல்கள் எல்லாம் ஏற்றி இருக்கிறார் அப்படின்னா, பின்னல், வேட்டை, தண்ணீர் யுத்தம், புத்துமன், கதை சொல்லும் கலை. மீண்டும் படிக்கிறேன் கவனிங்க. இவருடைய நூல்கள் பின்னல், வேட்டை, தண்ணீர் யுத்தம், புத்துமன், கதை சொல்லும் கலை. முதலாவது நூல்கள் எழுதியிருக்கிறாங்க. இது ஒவ்வொரு நூல்கள் கொடுத்து ஆசிரியர் பெயர் கேட்கலாம், அல்லது ஆசிரியர் பெயர் கொடுத்து அவர் எழுதி இயற்றிய நூல்கள் ஏதாவது ஒன்று கேட்கலாம். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான வினா என்னன்னா, கனவு என்னும் இலக்கிய இதழையும் நடத்தி வருகிறார். இதை வினாவாக கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது. கனவு என்னும் இலக்கிய இதழை நடத்துபவர் யார் அப்படின்னு கேட்கலாம், அல்லது சுப்ரபாரதி மணியன் அவருடைய இதழ் எது அப்படின்னு கேட்கலாம். அவ்வளவுதான். இந்த பாடப்பகுதியில இது குறித்து வினாக்கள் நாம பார்த்துட்டோம்.